லெட்ஸ் குக் அண்ட் இட் சேனலில் இன்றைக்கி செட்டிநாடு கந்தரப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு உலக்கு பச்சரிசியும் ஒரு கைப்பிடி உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது உடச்ச உளுந்து, நீங்கள் எந்த உளுந்துனாலும் எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வைக்கணும். அவ்வளோ நேரம் ஊற வச்சா போதும். இப்போ இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம நல்லா கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சதும் அதில் ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துருக்கோம். ஒரு சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காவையும், அப்புறம் நம்ம எந்த உலக்கில் அளந்தோமோ அதே அளவில் வெல்லம் எடுக்கணும். வெல்லத்தையும் இதோடு சேர்த்து ஒரு 4-5 ஏலக்காய், நம்மளோட ஃப்ளேவருக்காக ஏலக்காய் சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்கணும். தண்ணி ஊற்றுறத பார்த்து சேர்க்கணும். தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது, ஏன்னா வெல்லம் சேர்க்கறதுனால அதுலேயே நிறையா தண்ணி விடும். நான் தண்ணியே சேர்க்காமல் அரைச்சதுலேயே இவ்வளோ தண்ணி எனக்கு வந்திருக்கு. அந்த மாவை அப்படியே ஒரு 20 நிமிஷம் கழித்து சூடான எண்ணெயில் நம்ம அப்பமாக பொரித்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு அது கீழே அடியில் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து விட்டோன்னா நமக்கு மேலே மிதக்க ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம அதை திருப்பி போடணுங்கிற அவசியம் இல்லை. அப்படின்னா தான் இது நடுவில் சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் வெந்திருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது பிடிக்கும். முக்கியமாக இதில் தண்ணி சேர்க்குறது நீங்கள் பார்த்து சேர்க்கணும். வெல்லத்தில் இது பண்ணணும். அப்படின்னா இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த மாதிரி சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். வெளியில் நமக்கு அந்த கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லெட்ஸ் குக் அண்ட் இட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.